என்னதான் சிவனாண்டி விசுவாசியா இருந்தாலும் உயிருக்கு ஒரு பிரச்சனை, குறைஞ்சது 6 மாசமோ இல்ல 3 மாசமோ தான் உயிரோட இருப்பான் அப்படின்ற சூழ்நிலையில மாயா சிவனாண்டிய பார்க்க வந்தவ என்ன பேசியிருந்திருக்கணும், ஆனா இதை காரணம் காட்டியே உங்களை ஜாமீன்ல வெளியே கொண்டு வரேன், உங்களை நல்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு அக்கறையா பேசியிருந்தா சிவனாண்டி மனசுல விசுவாசத்தோடைய அளவு இன்னுமே கூட அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனா வந்ததும் சிவனாண்டிய பத்தி ஒரு வார்த்தையோட பேசுற மாதிரி எனக்கு தெரியல, இந்த கேஸ பத்தி யார் எது கேட்டாலும் நீங்க வாயவே திறக்காதீங்கன்னு தன்னை காப்பாத்திக்கிறதுலயே குறியா இருந்து பேசுற மாதிரி தான் தோணுச்சு. அப்படி இருக்கும் போது சிவனாண்டி மனசுல என்ன யோசிப்பான், அப்போ நம்ம வெறும் வேலைக்காக மட்டும் தான் தேவைப்பட்டோம் போல இருக்கு, இவ கை நீட்டுற ஆள யாரா இருந்தாலும் சரி அவன் கதையை முடிக்கிறதோ இல்ல அவளுக்கு பலியாடா மாதிரி அவளுக்காக ஜெயிலுக்கு போய் கம்பி என்றதுக்கோ தான் நம்ம தேவைப்படுறோம், நம்மளை பத்தி அக்கறையா விசாரிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை கூட வாயில இருந்து வரலையே அப்படின்னு நிச்சயம் சிவனாண்டி மனசுக்குள்ள நினைச்சிருப்பான். மனசு நினைச்சதோடு இல்லாம அவன் வாய் விட்டு கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவன் கேட்கும் பட்சத்துல மாயாவுக்கு அது மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தலாம். அந்த குற்ற உணர்ச்சி கோபமா மாறலாம். ஆனா நான் சொல்றது முதல்ல நீங்க செய்யுங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும், உங்களை வெளியே கொண்டு வரணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன்னு அதுக்கப்புறமா தான் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். இதனாலேயே நம்ம ஹீரோ விக்ரம் பேசின பேச்சு தான் ரொம்ப சரின்னும், விக்ரம் என்னதான் தனக்கு எதிரானவனா இருந்தாலும் அவன் நியாயஸ்தன் அப்படின்னு விக்ரம பத்தி உயர்வா நினைக்க ஆரம்பிச்சிருப்பான்னு தோணுது. ஒண்ணு சிவனாண்டி மாயா கிட்ட நேரடியா கோவப்படலாம், இல்ல கோவப்படாம தன்னுடைய கோவத்தை வேறு விதமா காட்டவும் செய்யலாம். மாயா சொல்ற எல்லாத்தையும் வழக்கம் போல தலையாட்டி கேட்டுட்டு அவ அங்கிருந்து போன பிறகு நான் விக்ரம் சாரை பார்க்கணும்னு சொல்லி விக்ரம வர வச்சு எல்லா உண்மைகளை சொல்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதுல பிரச்சனைக்குரிய ஆளே அந்த ஜெயிலர் தான். இதுக்கப்புறம் ஜெயிலர் சிவனாண்டிய கண்காணிக்க தரமான ஆட்களை போட்டுருவார்னு நினைக்கிறேன். அதனால சிவனாண்டி என்ன பேசுறான் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற அப்டேட் உடனே மாயாவுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் விக்ரம சந்திக்கிறதுக்காக அவனை வர சொல்லிருக்கான்ற விஷயம் மட்டும் போச்சுன்னா விக்ரம் வரதுக்கு முன்னாடி சிவனாண்டியோட கதையை முடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மாயா பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மாயா தன்னை கவனிக்கிறதுக்கு ஆளை போட்டிருப்பா, அவளுக்கு எதிராக நம்ம திரும்புறோம் அப்படின்னு அவளுக்கு சின்ன சந்தேகம் வந்தா கூட போதும், நம்முடைய கதையவே முடிச்சிருவான்றதும் சிவனாண்டிக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு வகையில விக்ரமுக்கு தகவல் போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு அவன் பண்ணுவான்னு நம்ம உறுதியா நம்பலாம். மாயோட பேச்சும் நடவடிக்கையும் அவ தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டான்ற விஷயத்த மட்டும் ரொம்ப தெளிவா உணர்த்திட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் மாயா கம்பி என்ன போவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மாயாவை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. வீட்டுக்குள்ள கரண்ட்ல அடிபட்டுச்சு ஒரு வெள்ளை காக்கா, அது என்னாச்சு, ரெக்க உடஞ்சிருச்சா இல்ல கை கால் உடஞ்சிருச்சான்றது முழுசா இன்னும் தெரியல. அதுக்கு கை கால் உடஞ்சிருந்தா ரொம்பவே சந்தோஷம், குறிப்பா வாய் உடஞ்சிருந்தா அதை விட சந்தோஷம். நான் கஜினி முகமது மாதிரி 18 முறை படையெடுக்காம விட மாட்டேன்னு 3 முறை தோத்தாலும் 4வது முறையும் ஒருவேளை புது அவதாரத்தை எடுக்கிறாளோ என்னவோ. நம்ம ஹீரோ விக்ரம் சிவனாண்டி கிட்ட காட்டுற அதே கோவத்தை வீட்டுக்குள்ள விஷவள்ளிகிட்டையும் கொஞ்சம் காட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துவாருன்னு நாமளும் எதிர்பார்க்கிறோம். அந்த ஒரு நல்ல காரியத்தை மட்டும் யாருமே பண்ண மாட்டேன்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.